இப்போ கண்ணதாசன் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, சிவபெருமானும் நக்கீரரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சிவபெருமானோட கட்சி தோத்து போச்சு, அவர் நம்ம கட்சி தோத்து போச்சேன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டு தலையை குனிஞ்சாரு. அவர் தலையை குனிஞ்ச போது நெத்தியில இருந்த நெருப்பு எதிர இருந்த ஆள் மேல பற்றுச்சுங்கிறார். அது ஒரு விபத்துங்கிறார். மங்கையர்தம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மனம் என்பது இயற்கையிலே வருவதுண்டோ, தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசம்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டோ பொய் என்று நக்கீர புலவன் கூற தங்கட்சி தோற்றதென தலைகுனிந்த தமிழ்ச்சொக்கன் திருக்கோயில் தழைத்த நாடு என்று கண்ணதாசன் எழுதுகிறார். இது எப்பேற்பட்ட நாடா? வெண்பாவில் புகழேந்தி வாழ்ந்த நாடு, வேரடியில் தாலாட்டும் வைகை நாடு, கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு, கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு, விண்முட்டும் புகழ் சேர இலங்கை வென்ற வீரபாண்டியன் வாழ்ந்த வெற்றி நாடு, தண்ணீல குமரி எனும் தாய் வயிற்றில் சரஞ்சரமாய் முத்துக்கள் தவடும் நாடு என்று ஒருங்கிணைந்த பாண்டி நாட்டினுடைய பெருமையை கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவியரங்கத்தில் எடுத்து சொல்லுகிறார்.